ஓம் நமோ வெங்கடேசாய. கோவிந்தா கோவிந்தா. கோவிந்த ராஜசுவாமியினுடைய அந்த ராஜகோபுரத்தை தரிசித்து கொண்டு பக்தர்களே, கோவிந்தராஜசுவாமியின் வருடாந்திர தெப்போற்சவம் இன்று 3வது நாளாக ஆரம்பமாகிறது. இந்த தெப்ப உற்சவத்திலே இன்று ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வரர் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த தெப்ப உற்சவத்திலே உலா வர இருக்கிறார். ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இதோ அந்த கோவிந்தராஜ சுவாமி புஷ்கரணியில் உலா வந்து கொண்டிருக்கிறார். சேவிக்கலாம் அந்த நித்திய கல்யாண உற்சவ பெருமாளை. இந்த பகவானை சேவிக்கும் பொழுது ஸ்ரீனிவாச மங்காபுரம் நினைவிற்கு வருகிறது. அதேபோல் இந்த கோவிந்தராஜசுவாமி கோவிலில் கூட கோவிந்தராஜர் ஆண்டாள் அந்த சன்னதிக்கு பக்கத்திலே கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி சன்னதி கூட உள்ளது. இதோ முதலில் அந்த எம்பெருமானுக்கும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களுக்கும் மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சக சுவாமி. கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதையே நிதையர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் என்று அந்த எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். இதோ கோவிந்தராஜ சுவாமி புஷ்கரணியிலிருந்து நேரடி ஒளிபரப்பிலே வருடாந்திர தெப்போற்சவத்தை முன்னிட்டு 3வது நாளாக சேவித்து கொண்டிருக்கிறோம். இந்த தெப்ப உற்சவத்தின் நேரடி ஒளிபரப்பின் வர்ணனையாளர் திருமதி ஏ அருணா. இதோ நடுவிலே நீராழி மண்டபம் விசேஷமான அலங்காரத்திலே வண்ண வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கோவிந்தராஜ சுவாமியினுடைய இந்த வருடாந்திர தெப்போற்சவத்திலே 3வது நாள் இன்று. முதல் நாள் ராமச்சந்திரமூர்த்தி, 2வது நாள் பார்த்தசாரதி. இன்று இதோ இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. வெங்கடேஸ்வரன் என்றாலே நமக்கு 7 மலைகள் தான் நினைவிற்கு வருகிறது. இங்கே தன்னுடைய அந்த வெங்கடேஸ்வரனுடைய சகோதரன் திரு கோவிந்தராஜ சுவாமி இந்த தலத்திலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார். எந்த கோலத்தில் என்றால் சயன கோலத்திலே. அந்த கோவிந்தராஜர் தன்னுடைய சகோதரரான வேங்கடவனுடைய உண்டியல் காணிக்கையை எண்ணி எண்ணி அதனால் அலுத்துவிட்ட அந்த எம்பெருமான் தலையிலே மரக்கால் என்ற ஒரு படியினை தலையின் கீழ் வைத்துக்கொண்டு ஸ்ரீதேவி பூதேவியாய் அங்கே எழுந்தருளி இதோ நமக்கு இப்பொழுது தெப்பத்திலே அருளாட்சி செய்து கொண்டிருக்கும் அவருடைய சகோதரர் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி. அது என்ன என்றால் கோவிந்தராஜ சுவாமி, வரதராஜ சுவாமி மற்றும் திருமலையப்பன், அதாவது வெங்கடேஸ்வர சுவாமி, இவர்கள் மூவரும் சகோதரர்கள். அப்படி தன்னுடைய உண்டியல் காணிக்கையை எண்ணியவர் இங்கே அலுத்துவிட்டு படுத்து கொண்டிருக்கிறார், அதாவது சயன கோலத்திலே இருக்கிறார் என்றால் தானும் அங்கேயே அதே கோவிலிலே எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் திருவேங்கடவன். அந்த ஆண்டாள் சன்னதிக்கு பக்கத்திலே பிராகாரம், அந்த பிராகாரத்தின் உள்ளே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி நாம் அந்த கோவில் தரிசனத்திற்கு செல்லும்போது சேவிக்கலாம். மற்றொரு விசேஷம் என்னவென்றால் இந்த கோவிலிலே இருக்கும் கோவிந்தராஜர் சிதம்பரம் கோவிலிருந்து அங்கே இருந்து அந்த சிதம்பரம் அருகே கடலில் வீசப்பட்ட விக்கிரகத்தை காப்பாற்றி கொண்டு வந்து இங்கே வைத்ததாகவும் அதன்பின் ராமானுஜர் இங்கே பிரதிஷ்டை செய்து அருளி செய்ததாகவும் கூறப்படுகிறது. அப்படி அந்த கோவிந்தராஜர் இங்கே கொலுவீற்றிருக்கிறார். கோவிந்தராஜர், ஸ்ரீதேவி பூதேவி மற்றும் ஆண்டாள் சன்னதி
பார்த்தசாரதி சன்னதி, இப்படியாக கோவில் வளாகத்திலே நிறைய ராமானுஜர், பாஷ்யக்காரர் மற்றும் மகாலட்சுமி தாயார் இவர்களெல்லாம் அந்த கோவில் உள்புற வளாகத்திலே தனித்தனி சந்நிதிகளாக இருந்து ஏற்பாடு செய்து கொண்டு பக்தர்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தலம் இருக்கும் இடம்தான் முன்னொரு காலத்திலே கோவிந்தராஜ பட்டணம் என்று கூறுவார்களாம். அந்த கோவிந்தராஜ பட்டணத்தில்தான் இப்பொழுது திருப்பதியாக மாறியுள்ளது. கோவில் மிகவும், அதாவது பிராகாரங்கள் நிறைய பெரிய அளவிலே அமைக்கப்பட்டு நித்திய பூஜைகள், கைங்கரியங்கள் அனைத்தும் கூட நடத்தப்படுகின்றன. கோவிந்தராஜன் என்றால் கோவிந்தன்தான், பசுக்களை மேய்ப்பவன்தான், அந்த பசுக்களை பாதுகாப்பவன்தான் கோவிந்தன், கோக்களை ரட்சிப்பவன் கோவிந்தன். அந்த கோக்களை ரட்சிக்கும் கோவிந்தனுக்கு இதோ இன்று 3வது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியாக அவதாரம் எடுத்து தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய நாச்சிமார்களுடன். மற்றொரு விசேஷம் என்னவென்றால், தை மாதம் தமிழிலே, மாக மாதம் தெலுங்கிலே பீஷ்ம ஏகாதசி என்று சனிக்கிழமை. இந்த சிறப்பான ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி என்றும், இந்த நாளிலே இந்த ஏகாதசியை ஜெய ஏகாதசி, அதாவது ஜெய ஏகாதசி என்றெல்லாம் கூறுவார்களாம். தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இவையெல்லாம் நம் வாழ்க்கையில் நடந்து வருபவை. இவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ள அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்க வேண்டும் என்றும், இன்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தை படிக்கலாம், பகவத்கீதையை படிக்கலாம். இப்படியாக அந்த பகவான் நமக்கு அருளி செய்துள்ள விசேஷமான பொக்கிஷங்கள். அப்படி இங்கே திருப்பதியிலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜருடைய வருடாந்திர தெப்போத்சவம். இதோ அந்த தெப்பத்தை விளக்குகளால், வண்ண வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்து உலாவரச் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் அதோ அங்கே எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் வண்ண விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டும், அந்த தெப்பக்குளம் புஷ்கரணி மொத்தம் சுத்தமான விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு இப்பொழுது அந்த தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார். ஆக நேரடியாக நாம் சென்று சேவிக்க முடியாதவர்கள் கூட இதோ சிபிசி தொலைக்காட்சி மூலம் இந்த தெப்ப உற்சவத்தை சேவித்து கொண்டிருக்கிறோம். திருமலை அப்பனை, அதாவது கல்யாண வெங்கடேஸ்வரனை வேங்கட கிருஷ்ணனாகவும் கல்யாண வெங்கடேஸ்வரராகவும், இவருக்கு 1000 நாமங்கள். அந்த 1000 நாமங்களிலே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கல்யாண வெங்கடேஸ்வரன் என்ற நாமம். அந்த கல்யாண வெங்கடேஸ்வரன் தான் இதோ இங்கே இந்த கோவிலிலே எழுந்தருளி பகவான் நமக்கு அருளி செய்கிறார். பொதுவாக பிரம்மோற்சவ நாட்களிலே அங்கே திருமலை அப்பனுக்கு ஸ்ரீகிருஷ்ண அலங்காரம் செய்வது உண்டு. ஆனால் இங்கே இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது கல்யாண வெங்கடேஸ்வரர். அந்த கல்யாண வெங்கடேஸ்வரர் என்றதும் நினைவிற்கு வருகிறது நமக்கு ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலே எழுந்தருளி இருக்கும் அந்த பகவான் தான். ஏனென்றால் பத்மாவதி தாயாரை திருக்கல்யாணம் செய்து கொண்டு ஸ்ரீனிவாச மங்காபுரம் வழியாக திருமலைக்கு செல்ல இருந்த அவரை அகஸ்திய முனிவர் தடுத்து நிறுத்தி 6 மாத காலம் மலையேறக்கூடாது என்று இருக்கிறார். அங்கே அந்த கல்யாண வெங்கடேஸ்வரரை ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் மலையப்ப சுவாமியாக இருக்கும் அங்கே கல்யாண உற்சவம் செய்தால் கூட உடனடியாக திருமணம் நடைபெறும் என்றும் ஒரு ஐதீகம். சரீர ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இந்த உலக இன்பங்கள், மோக்ஷ சாம்ராஜ்யம் எல்லாவற்றையும் அளிப்பவன் சர்வேஸ்வரன். இங்கே பெருமாளை சேவிப்பதால் நமக்கு பலவிதத்திலும் நன்மைகள் கிடைக்கின்றன. நாம் எந்த உருவத்தில் வழிபடுகிறோமோ அந்த உருவத்தை
எம்பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். நாம் எந்த பெயரை சொல்லி அழைக்கிறோமோ அந்த பெயரை ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு விக்கிரகத்தை தயார் செய்து ஸ்ரீனிவாசன் என்று தொழுதால் அவ்வாறே எம்பெருமான் இருப்பானாம். இதை ஆழ்வாரும் தமகருந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமகருந்தது எப்பேர் மற்ற பேர் என்கிறார். உடையவர் ஸ்ரீரங்கத்திலே இருந்த காலம் ஒரு நாள் பிக்ஷைக்காக எழுந்தருளினாராம். அப்பொழுது சிறு குழந்தைகள் மணலில் விளையாடி கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது ஒரு சிறுவன், உடையவர் வருகிறார், மண்ணாலேயே கோயில் கட்டி மண்ணாலேயே பெருமாளை செய்வோமா என்று சொல்லி அப்படியே செய்தார்களாம். దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మా, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీదరులు, ధర్మార్థ కామమోక్షతతులు నీ శోభనాలు అర్మిలి, నాలుగు వేదాలదే నీదరులు, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీ లోతు, కూర్మము నీ లోతు ఓ కోనేరమ్మా, నిర్మలపు నీ జలము నిండు సప్త సాగరాలు, కూర్మము నీ లోతు ఓ కోనేరమ్మా, దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ, వేవేలు ముక్కులు లోక పావని నీకమ్మా. గంగాది తీర్థములు నీ కడళ్ళు, జగతి దేవతలు నీ జల జంతులు, తగిన గంగాది తీర్థములు నీ కడళ్ళు, జగతి దేవతలు నీ జల జంతులు, గగనపు పుణ్యలోకాలు నీదరి మేడలు, మొగిని చుట్టూ మాకులు మునులోయమ్మ, గగనపు పుణ్యలోకాలు నీదరి మేడలు, మొగిని
మాకులు మునులోయమ్మ దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా. నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము. వైకుంఠ నగరము వాకిలే నీ ఆకారము చేకొను పుణ్యములే నీ జీవభావము. ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకొని నీ తీర్థమాడితిమే కావవమ్మా. ఏకడను శ్రీ వెంకటేశుడే నీవునికి దీకొని నీ తీర్థమాడితిమే కావవమ్మా. దేవునికి దేవికిని తెప్పల కోనేటమ్మ వేవేలు మొక్కులు లోక పావని నీకమ్మా. దేవునికి దేవికి. ఓం నమో వెంకటేశాయ. గోవిందరాజస్వామియే గోవింద గోవింద. ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி இந்த கோவிந்தராஜ சுவாமியின் வருடாந்திர தெப்போத்சவத்திலே 3வது நாளாக இன்று அந்த தெப்ப புஷ்கரணியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அழகான அந்த பகவானை ஸ்ரீதேவி பூதேவியுடன் சேர்ந்து மிகவும் அலங்காரமான பல்லக்கு போன்ற அந்த தெப்பத்திலே அலங்காரம் செய்து விசேஷமாக பெருமாளை எழப்படுத்தியுள்ளார்கள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதனே மலையப்ப சுவாமியே கோவிந்தா 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 என்று சேவிக்கலாம். மற்றும் ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெழி குரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்கிறார் நம்மாழ்வார். அதாவது பெருமாளை நமக்கு எப்பொழுது நேரம் கிடைக்கிறதோ அந்த காலமெல்லாம் நினைக்க வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கிறார் நம்மாழ்வார். தேழி குரல் அருவி திருவேங்கடத்து என்றால் அந்த திருவேங்கடத்திலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜன், அதாவது வேங்கடவன்தான் இங்கே இப்பொழுது நமக்கு கல்யாண வெங்கடேஸ்வரனாக எழுந்தருளி தன்னுடைய தேவியர்களுடன் காட்சி தந்து கொண்டிருக்கிறான். இதோ தெப்பம் மிக அழகாக மின் விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டு புஷ்பங்கள் கூட அதிலே நிறைய. ஏனென்றால் அவர் அலங்கார பிரியன், ஆகவே அந்த புஷ்பங்களாலும் அலங்காரம் செய்துள்ளார்கள். அந்த அழகான காட்சியை இப்பொழுது நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதன கல்யாண வெங்கடேஸ்வரனாக தெப்பத்திலே திருவீதி உலா வந்து கொண்டிருக்கிறார், அதாவது புஷ்கரணியிலே உலா வந்து கொண்டிருக்கிறார். இந்த மகாவிஷ்ணு என்பவர் எடுத்தது அவதாரங்கள், தச அவதாரங்கள். அதிலே ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அப்படி நாம் பார்க்கும் பொழுது சற்று மகாபாரதத்திலே ஒரு நிகழ்ச்சி நினைவிற்கு வருகிறது. குருக்ஷேத்திர போர்க்களத்திலே கௌரவ பாண்டவ சேனைகள் வரிசையில் நிற்கின்றன. அதாவது அதர்மம் 100 பக்கம், தர்மம் 5% இவ்விதமாக போர் தொடங்கிவிட்டது. தர்மராஜனும் கலங்கவில்லை, ஆனால் அர்ஜுனன் கலங்கினானாம். என்ன விசித்திரம் என்றால், உண்மையில் இந்த களத்தில் தர்மன் கலங்கி தவித்திருந்து கண்ணன் அவனை தேற்றி வழிகாட்டி கீதையை உரைத்திருந்தால் கலங்க வேண்டியவன் தெளிவாக இருந்தான். தெளிவாக இருக்க
வேண்டிய அர்ஜுனன் கலங்கிக் கொண்டிருந்தான். அர்ஜுனின் பயம் காரணம் இல்லாமல் இருக்கிறது. அவன் வீரன், தீரன், சூரன், பராக்கிரமன். அவனிடம் காண்டீபம், பாசுபதாஸ்தம் இருந்தன. அவன் வில்வித்தை திறனை உலகமே அறியும். எல்லாவற்றிற்கும் மேலாக கண்ணனே அவனுக்கு சாரதியாக துணை நின்றான். இத்தனை இருந்தும் அவன் போர் புரிய அஞ்சினான். இது கிருஷ்ண அவதாரத்திலே. ஏனென்றால் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒரு சிறப்பினை எடுத்து காட்டி பக்தர்களுக்கு புரிய செய்தவன் அந்த மகாவிஷ்ணு. கிருஷ்ணாவதாரமாகட்டும், ராமாவதாரமாகட்டும், நரசிம்ம அவதாரமாகட்டும், மற்ற ஏனைய அவதாரங்கள் கூட பக்தர்களுக்கு, மனிதர்களுக்கு எவ்வாறு எடுத்து காட்டினால், சொல்லி கூறினால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று அவர்களுடைய மனதினை அறிந்து செயல்பட்டவன்தான் ராமபிரானும், கண்ணனும், நரசிம்மனும். இப்படியாக அந்த மகாபாரத போரிலே அர்ஜுனன் கலங்கி நின்ற பொழுது, குருக்ஷேத்திரத்திலே பாண்டவர்களை எதிர்க்க கௌரவர்களின் சேனையோடு கண்ணனின் யாதவ சேனையும் அதர்மத்தின் பக்கமே நின்றது. கண்ணன் ஒருவன் மட்டுமே தர்மத்தின் பக்கம். அதுவும் போராடும் வீரனாக நிற்காமல் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தானாம். அதுதான் அவனுக்கு பார்த்தசாரதி என்ற பெயரும் வந்தது. இப்படியாக ஒவ்வொரு அவதாரத்திலும் சிறப்பினை கொடுத்து எடுத்துக்காட்டி பக்தர்களுக்கு புரிய வைத்து அவர்களை நற்கதிக்கு கொண்டு சென்றவன் தான் கிருஷ்ணாவதாரம். அப்படிப்பட்டவன் திருமலையிலே திருவேங்கடவனாக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் விளங்கி கொண்டிருக்கிறான். తిరుపతి పురములోన తిరముగా శయనించి
கோவிந்தராஜ சுவாமியே கோவிந்தா கோவிந்தா. கோவிந்தன் என்றால் கோக்களை காப்பவன் என்றும், அந்த கோவிந்தராஜசுவாமி கோவிலிலே நடைபெற்று கொண்டிருக்கும் வருடாந்திர தெப்போத்சவத்திலே 3வது நாளாக இன்று அந்த தெப்பத்திலே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி எழுந்தருளி பக்தர்களை இதோ இந்த தெப்பத்திலே மகிழச் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தெப்ப உற்சவமானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த தை மாதம், தெலுங்கிலே மாக மாதம் நடைபெறுகிறது. மாக மாதம் என்றால் தெலுங்கிலே மிகவும் விசேஷமான மாதம். அதேபோல் தை மாதம் கூட அவ்வளவுதான். இன்று மிகவும் சிறப்பான பீஷ்ம ஏகாதசி சனிக்கிழமை. இத்தனை சிறப்புகளுடன் கூடிய இந்த விசேஷமான நன்னாளிலே பகவானை செவிக்கலாம். அந்த பகவான் மட்டும் அல்லாமல் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை கல்யாண வெங்கடேஸ்வரனாக நமக்கு எழுந்தருளி தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார் கோவிந்தராஜ சுவாமி புஷ்கரணியிலே. அதுவும் எங்கு என்றால் வருடாந்திர தெப்ப உற்சவத்திலே. அப்படி அந்த ஒருமுறை கிருஷ்ணாவதாரம் எடுத்து அதன் பிறகு ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் நரசிம்ம அவதாரம், இப்படியாக ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு விசேஷமான சிறப்பினை கொடுத்து இந்த கல்யாண வெங்கடேஸ்வரர் ஆதி வராக க்ஷேத்திரமாக இருக்கும் திருமலையிலே அந்த வராக சுவாமியினிடம் 100 அடி நிலம் கேட்டு தான் அங்கே எழுந்தருளுவதாகவும் தனக்கும் சிறிது இடம் கொடுக்கும்படியும் கேட்டு அங்கேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். அதன் பின்பு ஸ்ரீனிவாசனாக வேட்டையாடுவதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பத்மாவதி தாயாரை பார்த்து மையல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தார். அப்படி திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஒரு முறை அந்த காட்டிலே அந்த பத்மாவதி தாயாருடைய சிஷ்யைகள், அதாவது தோழிகள், அவரை பார்த்து ஏளனம் செய்து கல்லால் அடிக்கும் பொழுது இந்த கன்னத்திலே அடிபட்டு விட்டது. அதை பார்த்துவிட்டு பத்மாவதி தாயார், இவர் ஸ்ரீனிவாசனாக இருக்க வேண்டும், வேங்கடவனாக இருக்க வேண்டும், இவரையே நான் திருமணம் செய்து கொள்ளுவேன் என்றும் மனதிலே வேதனையை கொண்டு உடல் மெலிய காத்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது பத்மாவதி தாயார் யார் என்று பார்க்கும் பொழுது ஆகாசராஜன் தரணி தேவியின் வளர்ப்பு மகளாக தத்தெடுக்கப்பட்டு ஸ்வீகரிக்கப்பட்டவள். அந்த பத்மாவதிக்கும் ஸ்ரீனிவாசனுக்கும் நாராயண வனத்திலே திருக்கல்யாணம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. அப்படி நடைபெற்று அவர்கள் கல்யாண கோலத்திலே ஸ்ரீனிவாச மங்காபுரத்திற்கு சென்று அங்கிருந்து மலைக்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணத்து தருணத்திலே அகஸ்திய மகரிஷி திருமணமான 6 மாதம் மலையேறக்கூடாது என்று அங்கேயே நிறுத்தி வைத்தார். அப்படி அவர் கல்யாண வெங்கடேஸ்வரரானார். இன்றும் நாம் நாராயணவனம் கோவிலுக்கு சென்று பார்க்கும் பொழுது அங்கே ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரர் கோலத்திலே தான் எழுந்தள்ளியிருக்கிறார் நாராயணவனத்திலே. அங்குதான் பத்மாவதி தாயாரை திருமணமும் செய்து கொண்டார். அவ்வளவு விசேஷமான தலம் நாராயணவனம். அப்படி அந்த எம்பெருமானுக்கு திருக்கல்யாணம் செய்வித்து அந்த கங்கணத்தை ரக்ஷையை கரத்திலே அணிந்து கொண்டால் நிச்சயம் திருமணம் நடக்கும் என்று ஒரு ஐதீகம். ஏராளமான பக்தர்கள் கூட திருமலை யாத்திரைக்கு வந்து அந்த நாராயணவனம் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியையும் ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் இருக்கும் கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியையும் சேவித்து கொண்டுதான் செல்கிறார்கள். சேவித்து கொண்டு கல்யாண உற்சவத்தை செய்வித்து மகிழ்ச்சி அடைந்து பகவானுடைய கருணைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவன் இங்கே கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே கூட
నీటి మడుగులో ఈతగరచినవాడు, మోత నీటి మడుగులో ఈతగరచినవాడు, పాతగిరి నూతు క్రింద బాయనివాడు, మోత నీటి మడుగులో ఈతగరచినవాడు, పాతగిరి నూతి క్రింద బాయనివాడు, నూతి దోసి పట్టి మట్టి ముద్ద పెళ్ళగించువాడు, మూతి దోసి పట్టి మట్టి ముద్ద పెళ్ళగించువాడు, రోగైన పేరుల పేరుల గలవాడు, మూతి దోసి పట్టి మట్టి ముద్ద పెళ్ళగించువాడు, రోతైన పేరుల పేరుల గలవాడు, తెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, ఎప్పుడు లోకములెల్ల ఏలేటివాడు, తెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు. కోడి కూతనోరివని కుర్రతముడైనవాడు, కోడి కూతనోరువని కుర్రతముడైనవాడు, బూడిద పూసినవాడు బుద్ధులవాడు, కోడి కూతనోరివని కుర్రతముడైనవాడు, బూడిద పూసినవాడి బుద్ధులవాడు, పారవన్యలేని వెంట మాయల పడినవాడు, పారవన్యలేని వెంట మాయల పడినవాడు, చూడల నాగులగాచి దొరయైనవాడు, మాడవన్యలేని వెంట మాయల పడినవాడు, చూడల నాగులగాచి దొరయైనవాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, ఎప్పుడు లోకములెల్ల ఏలేటివాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు. ఆకసాన భార్య ఊరి అతి బలమైనవుల, ఆకసాన భార్య వారి అతి బలమానముల, కాకు చేయువాడు తురగము వాడు, ఆకసాన భార్య ఊరి అతి బలమానముల, కాకు చేయువాడు తురగము పైవాడు, ఏకమై ఏకమై వెంకటగిరి ఇందిరారమణి గూడి, ఏకమై వెంకటగిరి ఇందిరారమణి గూడి, ఏ కాలము వాయని ఎనలేని వాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, ఎప్పుడు లోకములెల్ల ఏలేటివాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, ఎప్పుడు లోకములెల్ల ఏలేటివాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, చెప్పగా మర్యాదు మీద వేలాడువాడు, చెప్పగా మర్యాదు మీద
நமோ வெங்கடேசாய. கோவிந்தராஜ சுவாமியினுடைய வருடாந்திர தெப்போத்சவத்திலே 3வது நாளாக இன்று ஸ்ரீதேவி பூதேவி சமேத கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமியை தெப்பத்திலே அருளி செய்து, அதாவது ஆசீனப்படுத்தி தெப்ப உற்சவத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தெப்பமானது சுவாமி புஷ்கரணியில், அதாவது கோவிந்தராஜ சுவாமி கோவில் புஷ்கரணியிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. நாம் நேரடி ஒளிபரப்பில் சேவிக்கும் பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இதோ பூலோக வைகுண்டம் கலியுக வைகுண்டம் என்று கூறுவார்கள். அதுபோல்தான் இப்பொழுது அந்த தெப்ப உற்சவத்தையும் அந்த அலங்கார லீலைகளையும் பார்க்கும் பொழுது நமக்கு தோன்றுகிறது. ஆனால் நாம் அந்த வைகுண்டத்தை பார்க்கவில்லை. திருமலை திருப்பதி எப்பொழுதும் வைகுண்டம்தான் நமக்கு. அந்த எம்பெருமான் எப்பொழுதும் நமக்கு அருளி செய்வார். இதோ அலங்கார விளக்குகளால் தேவதா மூர்த்திகளை எல்லாம் அலங்காரம் செய்து, அதை போலவே அந்த வைகுண்டத்திலே எப்படி இருக்கிறதோ அதை போலவே சங்கு சக்கரம் நாமம் மற்றும் தேவர்களுடைய விக்கிரகங்கள் அந்த தெப்பத்தை ஒரு ரதமாக தயாரித்து நாமத்தை இட்டு மேற்கூரையிலே கோபுரங்களை கலசங்களை வைத்தது போல் மிகவும் விசேஷமான அலங்காரத்திலே இப்பொழுது நாம் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை கல்யாண வெங்கடேஸ்வரனை செவித்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் அந்த பத்மாவதி தாயாரை திருமணம் செய்து கொண்ட எம்பெருமான் ஸ்ரீனிவாச மங்காபுரத்திலேயே தங்கிவிட்டான். ஆக மற்றொரு நிலையிலே திருமலையப்பன் வராக சுவாமியினுடைய அனுமதியை பெற்று அங்கே எழுந்தருளி 7 மலைகளையும் தனதாக்கி கொண்டு அங்கே எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி சமேதனை மலையப்ப சுவாமியாக பக்தர்களுக்கு அருளி செய்கிறார். அதேபோல் இந்த கோவிந்தராஜ சுவாமி கோவிலிலே எழுந்தருளியிருக்கும் கோவிந்தராஜனுடைய சகோதரனாக திருப்பதியிலே கல்யாண வெங்கடேஸ்வரராக ஸ்ரீதேவி பூதேவி சமேதனாய் எழுந்தருளி பக்தர்களை அருள் பாலித்து கொண்டிருப்பவர்தான் இன்று 3வது நாளாக தெப்பத்திலே விகாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த தெப்பத்திலே விகாரம் செய்து கொள்ளும் பொழுது எந்த அவதாரத்தை கூற வேண்டும், அந்த பகவானுடைய பெருமைகளை எப்படி கூற வேண்டும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் அவ்வளவு அந்த பக்தியுடன் பகவானை பார்த்து செவிக்கும் பொழுது என்ன கூற வேண்டும் என்று கூட தோன்றவில்லை. அப்படி இதோ அலங்கார பூஷிதனாய் இருக்கும் அந்த கல்யாண வெங்கடேஸ்வரன் தனது தேவியர்களுடன் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இதோ தெப்பத்திலே உலா வந்து கொண்டிருக்கிறார். அதாவது தேரினை ரதோற்சவம் நடைபெறும் பொழுது எப்படி அந்த ரதத்தினுடைய வடத்தை பிடித்து இழுக்கிறோமோ அதுபோல் இந்த பகவான் நம்முடைய மனதினை கவர்ந்து இழுத்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த தெப்பத்திலே விகாரம் செய்து கொண்டிருக்கும் எம்பெருமானை நாம் பெற்ற இன்பம் இந்த உலகத்திலே அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக துவாரகாபுரி வாசன் என்றால் கண்ணபிரான், திரேதா யுகத்திலே ராமபிரான், இப்படியாக தன் இருப்பிடம் எழுந்தருளச் செய்து பிறவி பயனை முழுமை அடையச் செய்த அந்த பகவான் நம்மை எல்லாம் அருளி செய்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த பகவானை நாம் சேவித்து கொண்டிருக்கிறோம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனாஸ்தாய சம்பவாமி யுகே யுகே என்று பகவத்கீதையில் கூறுவது போல் நாம் செய்யும் வினைகளை அதாவது கஷ்டங்களையும் துயரங்களையும் பகவானுக்கு சமர்ப்பித்து அவனுடைய திருவடிகளை சரணாகதி செய்தால் பகவான் நமக்கு அருளி செய்வான் என்பது. அதேபோல் இன்றைய தினமானது மிகவும் விசேஷமான பீஷ்ம ஏகாதசி. இந்த ஏகாதசியிலே அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பாராயணம் செய்து பகவானுடைய திருவடிகளை செவித்தோமானால் செய்த பாவங்கள் நமக்கு துர்குணங்களை எல்லாம் போக்கி பகவான் அருளிச் செய்வான். அப்படி சரணாகதி செய்ய வேண்டும் என்கிறார்கள் அனைவரும் கூட.
பாரத போரிலே பரந்தாமன் பார்த்தனுக்கு தேரோட்டியாக அமர்ந்த தேரோட்டி நான். చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది అతి కూడి కుడుతనాంచాలి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది అతి కూడి కుడుతనాంచాలి శోభాని 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 శ్రీ మహాలక్ష్మియట సింగారాలకే మరుదు కాముని తల్లియట చక్కదనాలకే మరుదు శ్రీ మహాలక్ష్మియట సింగారాలకే మరుదు కాముని తల్లియట చక్కదనాలకే మరుదు సోమునితో ముట్టువట సోపు గలలకే మరుదు సోమునితో ముట్టువట సోపు గలలకే మరుదు కోమలాంగి ఈ చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది కూడున్నది అతి చూడి కుడుతనాంచారి శోభాని 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 కలచాపి కూతురట గంభీరాలకే మరుదు పలోక మాతయట దయమరియే మరుదు కలశాపి కూతురట గంభీరాలకే మరుదు అలపలోక మాతయట దయమరియే మరుదు జలజని వాసినియట చల్లదనమే మరుదు జలజని వాసినియట చల్లదనమే మరుదు కొలది మీద ఈ చూడి కుడుతనాంచారి చూడరమ్మ సతులాల శోభాన పాడరమ్మ కూడున్నది అతి చూడి కుడుతనాంచారి శోభాని 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 శోభాని
అభయంబులిచ్చు చేయి ఇందరికీ అభయంబులిచ్చు చేయి కందువగు మంచి బంగారు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి కందువగు మంచి బంగారు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి వెదలేని వేదములు వెదకితే చినచేయి చిలుకు ఉప్పలికింద చీటు చేయి వెదలేని వేదములు వెదకితే చినచేయి చిలుకు ఉప్పలికింద చీటు చేయి కలికియకు కాంత కౌగిలించిన చేయి కలికియకు కాంత కౌగిలించిన చేయి బలమైన కొనగోళ్ళ వాడి చేయి కలికియకు కాంత కౌగిలించిన చేయి బలమైన కొనగోళ్ళ వాడి చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి కందువగు మంచి బంగారు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి పురసతుల మానవులు కొల్లసేసినయి పురకంబు వరపెడి దొడ్డ చేయి పురసతుల మానవులు కొల్లసేసిన చేయి పురకంబు వరపెడి దొడ్డ చేయి తిరువేంకటాచలాధీశుడై మోక్షంబు తిరువేంకటాచలాధీశుడై మోక్షంబు జనము ప్రాణులకెల్ల తెలిపెడి చేయి తిరువేంకటాచలాధీశుడై మోక్షంబు జనము ప్రాణులకెల్ల తెలిపెడి చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి కందువగు మంచి బంగారు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి ఇందరికీ అభయంబు ఇచ్చు చేయి శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద నందనందన గోవింద
వెంకటరమణ గోవింద పద్మావతి ప్రియ గోవింద ప్రసన్నమూర్తి గోవింద అభయహస్త గోవింద అక్షయ వరద గోవింద శంఖ చక్రధర గోవింద శార్జగదాధర గోవింద చిరజాతిరస్థ గోవింద విరోధి మర్దన గోవింద బాలగ్రామ గోవింద సహస్రనామ గోవింద లక్ష్మీ వల్లభ గోవింద లక్ష్మణాగ్రజ గోవింద కస్తూరి తిలక గోవింద కాంచనాంబరధర గోవింద గరుడ వాహన గోవింద గజరాజ రక్షక గోవింద వానర సేవిత గోవింద వార నిబంధన గోవింద సప్తగిరీశ గోవింద ఏక స్వరూప గోవింద శ్రీరామకృష్ణ గోవింద రఘుకుల నందన గోవింద ప్రత్యక్ష దేవ గోవింద పరమదయాకర గోవింద వజ్రమకుటధర గోవింద వైజయంతిమాల గోవింద వటికాసులవడ గోవింద వసుదేవతనయ గోవింద బిల్వపత్రాక్షిత గోవింద భిక్షుక సంస్కృత గోవింద శ్రీరూప గోవింద శివకేశవమూర్తి ఆనంద రూప గోవింద అత్యంత రహిత గోవింద ఇహ పరదాయక గోవింద హిమరాజ రక్షక గోవింద పరమదయాళు గోవింద పద్మనాభ హరి గోవింద తిరుమల వాస గోవింద ఏడుకొండలవాడ గోవింద బ్రహ్మాండ రూప గోవింద భక్త రక్షక గోవింద నిత్య కళ్యాణ గోవింద నీరజనాభ గోవింద అతిరామ ప్రియ గోవింద హరి సర్వోత్తమ గోవింద జనార్దన మూర్తి గోవింద జగశాది రూప గోవింద అభిషేక ప్రియ గోవింద పాప నివారణ గోవింద రత్న కిరీట గోవింద రామానుజనుత గోవింద ఆనంద రూప గోవింద అత్యంత రహిత గోవింద ఇహ పరదాయక గోవింద రక్షక గోవింద పరమదయాళో పద్మనాభ హరి గోవింద తిరుమల వాస గోవింద తులసీవనమాల గోవింద శేషశాయినే గోవింద శేషాద్రి నిలయ గోవింద మత్స్యావతార గోవింద ఇడుకుంటలవాడ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద గోకుల నందన గోవింద ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద
పురములోన తిరముగా శయనించి కురిపించుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా. తిరుపతి పురములోన తిరముగా శయనించి కురిపించుము వరములను గోవిందరాజా గోవిందరాజా.
सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ